ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி, தேனி, போடி இந்த பகுதி பயணிகளுக்காக ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தென்னக ரயில்வே கொடுத்திருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளேயே போயிடலாம். இப்போ வாரத்துக்கு 3 நாட்கள் போடியிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு இடையே ரயில் சேவை இருக்கு. அதே மாதிரி மதுரை போடி இடையே பயணிகள் ரயில் தினசரி இயக்கப்படுகிறது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா டீசல் என்ஜின் மூலம் இயக்கப்பட்டவை. கடந்த 2 ஆண்டுகளா நடைபெற்ற மின்மயமாக்கல் பணி தற்போது நிறைவு பெற்றுள்ளது. அதனால சென்ற வாரம் இந்த பாதையில் மின்சார ரயில் இன்ஜின் சோதனை ஓட்டம் நடைபெற்றதுங்க. ஓட்டம் வெற்றிகரமா நடைபெற்றதுனால சென்னை போடி ரயில் சென்னையிலிருந்து மின்சார ரயிலாகவும் மதுரை போடி இடையே டீசல் என்ஜின் ரயிலாகவும் இதுக்கு முன்னாடி ஓடிட்டு இருந்தது. இன்று முதல், அதாவது பிப்ரவரி 10ஆம் தேதியிலிருந்து மதுரை போடி தினசரி ரயிலும் சென்னை போடி வாரம் மும்முறை ரயிலும் மின்சார ரயிலாக இயக்கப்படும் என்று தென்னக ரயில்வே சூப்பரான மகிழ்ச்சியான ஒரு அப்டேட்டை அறிவித்திருக்கிறார்கள். சென்னை டு போடி ரயில் மதுரையில இன்ஜின் மாத்துறதுக்கு ஆகக்கூடிய அந்த நேரம் இதனால மிச்சமாகுதுங்க. ஸோ இப்போ டைம் டேபிள்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. சென்னை போடி ரயில் மதுரை வரைக்கும் அதே டைம் டேபிள் மாதிரியும், மதுரையிலிருந்து உசிலம்பட்டி 8 மணிக்கு போறதுக்கு பதில் 7:54 போயிடும். ஆண்டிப்பட்டிக்கு 8:20 போறதுக்கு பதில் 8:13 போயிடும். தேனி 8:28 போறதுக்கு பதில் 8:20 போயிடும். போடி காலை 9:35 போறதுக்கு பதில் 9:10 போயிடுங்க. ரொம்ப சீக்கிரம் அட்வான்ஸ்டா போயிடும். அதே மாதிரி மறுமார்க்கமாக போடியில இரவு 8:30 புறப்படக்கூடிய போடி சென்னை சென்ட்ரல் ரயிலானது 8:50 புறப்படுங்க. தேனிக்கு 9:03 வரும். ஆண்டிப்பட்டிக்கு 9:18, மதுரை இரவு 10:40, திண்டுக்கல் இரவு 11:48 அட்வான்ஸ்டா போய் திண்டுக்கல்ல இருந்து ரெகுலரா என்ன டைம் டேபிளோ அந்த டைம் டேபிள் படி போகும். அதே மாதிரி மதுரை போடி பயணிகள் ரயில் காலை 7:15 எடுக்கிறதுக்கு பதிலாக 8:20 சுமார் 1 மணி நேரம் 5 நிமிஷம் தாமதமாக இனி கிளம்பும். அது காலையில போடிக்கு 10:20 வந்து சேருங்க. அதே மாதிரி மறுமார்க்கமாக போடியிலிருந்து மாலை 5:50 கிளம்புவதற்கு பதிலாக 6 மணிக்கு கிளம்பும் சொல்லியிருக்கிறாங்க. இது இன்று, அதாவது பிப்ரவரி 10ஆம் தேதியிலிருந்து அமுலுக்கு வருகிறது. இந்த வீடியோ அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை பை. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.